இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்பு வாட் ஆர் மிரக்கிள்ஸ் அண்ட் டு தே ஸ்டில் அக்கர்? அற்புதங்கள் என்றால் என்ன? அவைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறதா கேள்வி. ஓகே, இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். அற்புதங்களை வாழ்க்கையில அனுபவிச்சவங்களுக்கு நிச்சயமா இது வந்து சொல்ல முடியும். அனுபவிச்சாங்க, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை அனுபவிச்சவங்க நிச்சயமா சொல்ல முடியும். ஆமா, அற்புதம்னு ஒண்ணு இருக்கு, ஆண்டவர் அதை செய்யறாரு, இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பிக்கையோட சொல்ல முடியும், விசுவாசத்தோட சொல்ல முடியும். ஆனா இந்த உலகத்துல எப்படிலாம் சிந்திக்கிறாங்க, அற்புதத்தை பத்தி எப்படிலாம் சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் வேத புஸ்தகத்துல இருந்து அற்புதங்கள் நடக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முதலாவதாக, உலகத்துல எப்படி அற்புதம் அப்படின்னா என்னன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பைபிள் வந்து வேத புஸ்தகம் அற்புதம்னா என்ன அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, முதலாவதாக வாட் இஸ் அ மிரக்கிள்? அற்புதம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அற்புதம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான வரையறை ரெண்டு உண்டு, முக்கியமாக ரெண்டு உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ரெண்டு வரையறைகள் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அந்த ரெண்டு வரையறைகள்ல முதலாவது வரையறை வந்து டேவிட் ஹியூம் அப்படிங்கிறவர். அவர் வந்து 1711 இருந்து 1776 வரைக்கும் அவர் வாழ்ந்தாரு. அவர் வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு தத்துவ ஞானி. அவர் வந்து அற்புதம்னா என்ன அப்படிங்கிறத வரையறை செய்யறாரு. எப்படி செய்யறாரு அப்படின்னா, அற்புதங்கிறது தேவன் இயற்கையின் சட்டத்தை, இயற்கையின் பிரமாணத்தை, இயற்கையின் நியதியை உடைத்து மீறி செய்யும் ஒரு காரியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மறுபடியும் நான் சொல்ல பாருங்க, ஆங்கிலத்தை சொன்னா, இட்ஸ் காட்ஸ் மிரக்கிள் இஸ் காட்ஸ் ஆக்ட் ஆஃப் வயலேட்டிங் த நேச்சுரல் லா. இயற்கையில் இருக்கும் சட்டங்களை அல்லது நியதிகளை, பிரமாணங்களை தேவன் உடைக்கும் செயல் அல்லது மீறும் செயல், அதுதான் அற்புதம் அப்படின்னு அவர் சொல்றார். நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லிபரல் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது அற்புதத்தை நம்பாதவங்க, அற்புதத்துக்கு விரோதமான கண்ணோட்டத்தை எடுக்கிறவங்க நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த கண்ணோட்டத்தை பின்பற்றுகிறார்கள். சரி, இப்ப டேவிட் ஹியூம் இருக்கார்ல, ஒரு பிலாசபர், நான் சொன்னேன் இல்லைங்களா, அவரு என்னதான் சொல்ல வர்றாரு? அப்படி ஆண்டவர் வந்து இயற்கையில இருக்கிற அந்த பிரமாணத்தை உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல வர்றாரு? அல்லது ஆண்டவர் வந்து இயற்கையினுடைய நியதிய அல்லது பிரமாணத்தை, சட்டத்தை உடைச்சி அற்புதம் பண்றாரு அப்படிங்கிற அந்த வரையறையை வச்சு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இயற்கை நியதிகள் வந்து உடைக்கப்பட முடியாது, எனவே அற்புதங்கள் நடக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இயற்கை நியதிகள், இயற்கை பிரமாணங்கள், சட்டங்கள், லாஸ் இருக்கு இல்லைங்களா, அவைகள் வந்து உடைக்கப்பட முடியாது, எனவே அற்புதங்கள் நடக்க முடியாது. இன்னொரு வாதத்தை அவர் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இயற்கையில தான் உண்டாக்கின அந்த சட்டத்திட்டங்களை, பிரமாணங்களை, நியதிகளை ஆண்டவர் உடைச்சார்னா, அப்புறம் அவரு உண்டாக்கின அந்த ஒழுங்கையே அவர் பாழாக்குறார் தானே, அதை உடைக்கிறார் தானே. ஸோ அதனால அற்புதங்கிறது ஒன்று இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, எவ்வளவு தந்திரமாக அவர் தன்னுடைய வாதத்தை வைக்கிறார் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இப்படிப்பட்ட வாதத்தை தான் இன்னைக்கு நிறைய பேர், அதாவது அற்புதத்துக்கு விரோதமாக பேசுறவங்க எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல் அவர் என்ன சொல்றதுன்னா, இயற்கையில இருக்கிற நியதிகளை, பிரமாணங்களை, சட்டங்களை உடைச்சுதான் கடவுள் அற்புதத்தை செய்யறாரு. அப்படி அந்த இயற்கை நியதிகளை உடைக்க முடியாது, எனவே அற்புதங்கள் நடக்க முடியாது. ரெண்டாவது வாதம் என்ன அப்படின்னா, கடவுள் வந்து இவ்வளவு அழகான ஒரு அற்புதமான படைப்பை உருவாக்கி இருக்கிறாரு, அதுல நியதிகள் அல்லது ஒழுங்க வந்து உண்டாக்கி இருக்கிறாரு, அவரே அந்த ஒழுங்கை வந்து உடைக்கிறார் அப்படின்னா அது சரியா இருக்காது. அவர் வந்து தன்னையே
முரண்படுத்திக்கிறாரு. அதனால அற்புதங்கள் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய ஆஹ் ஆஹ் நிறைய அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்பாதவங்க இந்த மாதிரியான வரையறைய அவங்க ஏத்துக்கிறாங்க. கிறிஸ்தவத்திலும் லிபரல் ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது தேவனுடைய வார்த்தை தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாத அநேக பைபிள் ஸ்காலர்ஸ் அவங்க என்ன செய்றாங்க, இந்த மாதிரியான வரையறையை ஏற்றுக்கொள்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாட் ஏர்மன் அப்படிங்கிறவர் இதை மிக அதிகமாக முன்வைக்கிறார். ஏன் இவருடைய பேரை சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல லிபரல் ஸ்காலர்ஸ்ல மக்கள் மேல பெரிய தாக்கத்தை கொண்டு வருகிற பலர்ல முக்கியமான ஒருத்தர் இவரு. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் அமெரிக்காவில் வந்து இவரை ஃபாலோ பண்றாங்க. அதனால தான் நான் இவருடைய பேரை நான் சொல்றேன். பாட் பாட் ஏர்மன் அப்படிங்கிறது BART பாட் EHRMAN பாட் எர்மன் அப்படிங்கிறவர். ஓகே, இப்ப இப்ப டேவிட் ஹியூம் அப்படிங்கிற அந்த தத்துவ ஞானி தான் இந்த அதாவது அற்புதம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான வரையறையை வைக்கிறார் இல்லைங்களா? இப்ப இவருக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவருக்கு பதில் சொல்றது தான் நம்ம இந்த ஆன்டை சூப்பர் நேச்சுரலிஸ்ட் இருக்காங்கல்ல, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கடவுள் வந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றவங்களுக்கும் இதே பதில தான் நம்ம தரோம். ஓகே, இப்போ முதலாவதாக நாம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இதுதான் இயற்கை நியதி, இதுதான் இயற்கை பிரமாணம், இதுதான் இயற்கை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் சொல்றோம். இது இயற்கை நியதின்னு சொல்லிட்டு எதை வச்சு நம்ம சொல்றோம்னா, எப்படி இந்த இயற்கை வந்து இயங்குகிறது, அல்லது காரியங்கள் எப்படி இயற்கையாகவே இயங்குகிறது, அல்லது தேவனுடைய படைப்புல இயங்குகிறது என்பதை நாம பார்த்து நம்முடைய புரிதல்ல இதுதாங்க நியதி, இப்படிதாங்க இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், புவியீர்ப்பு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அதை வந்து நியூட்டன் அவர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறமேட்டு அதை வந்து அவர் பிரபலப்படுத்தினாரு. நாம எல்லோருமே அதை நம்புறோம். புவியீர்ப்பு சக்தி இருக்குன்றத நாம நம்புறோம். ஓகே, புவியீர்ப்பு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்புறதுக்கு முன்னாடியே புவியீர்ப்பு சக்தி இருந்துச்சா அப்படின்னா, நிச்சயமாக புவியீர்ப்பு சக்தி இருந்துச்சுதான். ஆனா அதை கண்டுபிடிச்சு இப்படிதாங்க உலகம் வந்து இயங்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து புவியீர்ப்பு சக்தின்னு ஒரு பேரை கொடுத்து நாம என்ன செய்யறோம், இதுதான் நியதி அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கணும். இந்த இந்த புவியீர்ப்பு சக்தி இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம்னு வச்சுங்களேன். ஏன் புவியீர்ப்பு சக்தி இருக்கு, அதை யாரு வந்து கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, அதுக்கும் வந்து ஒரு சில பதில்களை விஞ்ஞானிகள் கொண்டு வருவாங்க. இப்படியே நம்ம எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா, கடைசியில ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, பிக் பேங் தியரியில கொண்டு வந்து நிறுத்தலாம். பிக் பேங் தியரி அப்படின்னா, எல்லா கோள்களும் ஒன்றோடு ஒன்று மோதி அப்புறமேட்டு எல்லாம் ஆங்காங்கே ஒவ்வொரு கிரகணமா ஆயிடுச்சு. அப்புறம் அதுலதான் பூமி அப்படிங்கிறதும் ஒரு கிரகணமாக மாறிவிட்டது. அப்புறம் பூமி உருவான போது புவியீர்ப்பு சக்தியோட உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியாக்கியானங்கள்லாம் கொடுக்கலாம், விளக்கங்கள் கொடுக்கலாம். பட் இங்க டேவிட் ஹியூம் வந்து கடவுள் இல்லைன்னா சொல்ல கடவுள் இருக்கிறார் தான் சொல்றாரு. கடவுள் இருக்கிறார் தான், ஆனா கடவுள் வந்து அற்புதம் செய்ய செய்ய மாட்டாரு, முடியாது அப்படின்றதான் அவர் சொல்றாரு. பட் இப்ப வந்து புவியீர்ப்பு சக்தி இருக்கு. மறுபடியும் புவியீர்ப்பு சக்திக்கு போவோம். புவியீர்ப்பு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நாம பார்த்தவங்க, நாம நிச்சயமா அந்த புவியீர்ப்பு சக்தி எங்க இருந்து வந்துச்சு நம்ம கேள்வி கேட்கிறோம் இல்லைங்களா? அப்படியே கேள்வி கேட்டு கடவுள் அப்படின்னு போறோம் இல்லைங்களா? அந்த கடவுள் தான் அந்த உலகத்தையே படைச்சவர். அந்த எல்லாவற்றையும் படைச்ச அந்த கடவுள் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் காரணரா இருக்கிறார். இந்த புவியீர்ப்பு சக்திக்கு வந்து காரணம் வந்து நம்ம விஞ்ஞான ரீதியில இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் இதற்கு எல்லாத்துக்குமே காரணரா இருக்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர், அந்த கடவுள், அந்த தேவன் என்ன செய்யறாருன்னா, இந்த நியதிகள்னு சொல்றோம்ல, நாம இந்த உலகத்துல படைப்புல பார்க்கிற இந்த நியதிகள் சொல்றோம்ல, அதுக்கு கட்டுப்பட்டவரெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் வந்து நேரம் அப்படிங்கிறத நமக்காக தான் படைச்சாரு. ஸ்பேஸ் அப்படிங்கிறத, இடம் அப்படிங்கிறத நமக்காக படைச்சாரு. இப்ப நம்ம பார்க்கிறது நியதிகள்னு சொல்றோம்ல, இயற்கையில இருக்கிற சட்டங்கள், பிரமாணங்கள், நியதிகள், அத வந்து நாம நியதிகள்னு சொல்றோம். ஆனா அத வந்து ஆண்டவர் தான் படைச்சாரு. எதுக்காக படைச்சார்னா, நாம வாழ்வதற்காக இந்த உலகத்துல அவர் படைச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அதுக்கு உட்பட்டிருக்கிறாரா, அதனால கட்டுப்படுத்தப்பட்டிருக்காரா அப்படின்னா இல்ல.
ஆண்டவர் வந்து அதனால கட்டுப்படுத்தப்பட்டு இருக்காததுனால அவர் வந்து ஒரு நாளும் அந்த விதியை வந்து மீறல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த விதியை வந்து அந்த நியதியை வந்து மீறல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, நம்பர் நம்பர் 2. இப்ப இதையே பத்தி நம்ம பேசும்போது இன்னொன்னு, அப்படி ஆண்டவர் வந்து மீறலன்னு வச்சுங்களேன், அந்த நியதியை வந்து மீறல, உடைக்கல அப்படின்னா என்னதான் பண்றாரு? இந்த நியதிகளுக்கு மேலாக அவர் வேலை செய்றாரு. இந்த நியதியை தாண்டி அவர் வேலை செய்றாரு. இந்த நியதிக்கு மேலாக அல்லது இந்த நியதியை தாண்டி அவர் வந்து வேலை செய்றாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரி, அதை எப்படி நம்ம ஆ, புரிஞ்சுக்கிறது? ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு தரேன். எப்படி அப்படின்னா, கிச்சன்ல கிச்சன்ல ஸ்லாப்ல ஒரு முட்டை நீங்க வைக்கிறீங்க. அந்த முட்டை அப்படியே உருண்டு உருண்டு என்ன செய்யுதுன்னா, கீழ விழுது அப்படின்னு வச்சுக்கலாமே. கீழ விழும்போது எதனால விழுது அப்படின்னா, புவியீர்ப்பு சக்தியினால தான் அது கீழ விழுது. ஆனா, நீங்க என்ன செய்றீங்க, டக்குனு கைய நீட்டி அந்த முட்டைய புடிச்சிடுறீங்க. இப்ப நீங்க கைய நீட்டி அந்த முட்டைய புடிச்சதுனால, நீங்க புவியீர்ப்பு சக்திய உடைக்கல. புவியீர்ப்பு சக்திய தாண்டி, புவியீர்ப்பு சக்திக்கு மேலாக நீங்க வேலை செஞ்சுட்டீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க அத உடைக்கல. ஆண்டவர் என்ன செய்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன உதாரணம் நான் குடுக்குறேன். ஆனா பிரம்மாண்டமா நீங்க சிந்திக்கலாம். இத வந்து பல்வேறு அ நிகழ்வுகள்ல, சூழல்கள்ல நீங்க இத பொருத்தி நீங்க பார்க்கலாம். இதே போல தான் ஆண்டவர் இயற்கையாக என்ன இருக்கணுமோ, அதுல என்ன செய்றாருன்னா, அவர் ஈடுபட்டு ஒரு காரியத்த அவர் செய்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், செங்கடல வந்து ஆண்டவர் ஒரு பெரிய காற்ற அ அனுப்பி அந்த செங்கடலையே அவர் பிளக்கிறார். அ அப்படி ஆண்டவர் வந்து காற்ற யூஸ் பண்றாரு. காற்றினுடைய விசைய அவர் யூஸ் பண்றாரு. அந்த செங்கடல வந்து பிளக்கிறாரு. அந்த மக்கள வந்து இஸ்ரவேல் மக்கள வந்து போக வைக்கிறாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இயற்கையை யூஸ் பண்ணாலும், அந்த இயற்கை உடைய விதியின் மேல அத தாண்டி அவர் வேலை செய்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த டேவிட் ஹியூம் அப்படிங்கிற அந்த தத்துவ ஞானி அ சொன்ன காரியம் எப்படிலாம் வந்து அ பாதிக்குது அப்படிங்கிறதையும், அதுக்கு எப்படி நம்ம விடை சொல்லலாம், அத பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப அற்புதம்னா என்ன? சரி. அற்புதம் அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் ஆ இயற்கையின் நியதிய உடைச்சு செய்யும் ஒரு காரியம் இல்ல அப்படின்னா, அற்புதம்னா என்ன? பைபிள் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்ற ஒரு காரியம். அதாவது பைபிள் வந்து இதுதாங்க அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு வரையறை ஒண்ண குடுக்கல. பட் பைபிள்ல நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம் a miracle is God's special work transcending the ordinary course of nature. நாம பார்க்கிற சாதாரண இயற்கையினுடைய இயக்கத்தை தாண்டி ஆண்டவர் செய்யும் சிறப்பான வேலை தான் அற்புதம். மறுபடியும் சொல்றேன் பாருங்க. நாம பார்க்கும் சாதாரண இயற்கையின் சாதாரண இயக்கத்தை தாண்டி ஆண்டவர் செய்யும் ஒரு சிறப்பான வேலை தான் ஆம், அற்புதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அற்புதத்தை ஆண்டவர் ஏன் செய்றாரு? தான் வந்து அ பாருங்க நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்றத மட்டும் காண்பிக்கிறதுக்காகவா? அஃப்கோர்ஸ் ஆண்டவர் தன்னுடைய வல்லமைய காண்பிக்கிறாரு, மகிமைய காண்பிக்கிறார் அற்புதங்கள் மூலமாக. அதே நேரத்துல ஆண்டவர் தன்னுடைய அன்பையும், இரக்கத்தையும் கூட காண்பிக்கிறார். நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறையும் காண்பிக்கிறார். நம்முடைய தேவைகள சந்திப்பதற்கும் அவர் இந்த காரியங்கள செய்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அற்புதங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அடையாளங்கள். ஏன் இத வந்து அடையாளங்கள் நம்ம சொல்றோம்? அடையாளங்கள்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இவைகள் இவைகள் வந்து தேவனுடைய அன் அன்பையும், தேவனுடைய நேச்சர காண்பிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தேவனுடைய நேச்சரை, தேவனுடைய குணத்தை, தேவனுடைய தன்மையை இது காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ, ஆ ஆண்டவர் வந்து இந்த சிவப்பு சமுத்திரத்த, செங்கடல அவர் வந்து பிளந்தபோது, ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலான வேலைய செஞ்சாரு. யாருக்காக அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் செய்தார். ஆ அவங்க வந்து அ ஆண்டவருடைய குணத்த அறிஞ்சுக்கிட்டாங்க. என்ன குணம் அப்படின்னா, அவங்க மேல ஆண்டவர் இரக்கம் வைத்திருக்கிறாரு. சொன்னத செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டாங்க. பட் ஆண்டவர் வந்து இப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு வொர்க் செஞ்சு அற்புதம் அப்படின்னு செய்யறது இருந்தாலும் கூட, ஆண்டவர் வந்து சாதாரண வாழ்க்கையில நெறைய அற்புதங்கள செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்ல முடியும். என்ன, நீங்க கொஞ்சம் வீட்ட விட்டு வெளில வந்து பாருங்க. நீங்க அ உங்க இடத்துல மழை பெய்தான்னு தெரியல. இங்க நெறைய மழை பெஞ்சுச்சு. மழை ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அற்புதம். வானவில்.
மரம், சமுத்திரம், மலைகள் எல்லாமே ஆண்டவர் ஆஹ், செய்யும் அற்புதங்கள் தான், அற்புதமான காரியங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். யாராவது ஆஹ், ஒரு மலையை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியல. ஒருவேளை எல்லாத்தையும் மண்ணெல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் பண்ண முடியும். பட் நேச்சுரலாவே வந்த சில நேஷனல் ஜியாகிரபிக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ், பிரம்மாண்டமான படைப்புகளை நம்ம பார்க்கலாம். ஆண்டவருடைய பிரம்மாண்டமான படைப்புகளை நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே அற்புதம் தான். உங்களுடைய உங்களுடைய உடம்பு வந்து ஆப்ரேட் பண்றதே அற்புதம் தான். வேலை செய்யறதே அற்புதம் தான். உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த இதயம், லங்ஸ், இது எல்லாமே அற்புதமான பார்ட்ஸ், பகுதிகள், அங்கங்கள்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுவும் அற்புதங்கள் தான். ஆனா இப்ப நாம பார்க்கிறது என்னன்னா, ஆண்டவருடைய இந்த சிறப்பான வேலை இருக்கு இல்லைங்களா? இயற்கை இயற்கையுடைய சாதாரண இயக்கத்தை தாண்டி ஆண்டவர் செய்யும் அந்த சிறப்பு காரியத்தை தான் நாம் என்ன செய்றோம்? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இப்ப அடுத்ததாக அற்புதம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ கேள்வி. Why do some believe that miracles do not happen today? இன்னைக்கு வந்து அற்புதங்கள் நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சிலர் வந்து நம்புறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆம், மொத 2 ரீசன்ஸ் மட்டும் தான் பேசிக்கலி. 2 ரீசன்ஸ் தான். ஏன் 2 காரணங்கள் தான். ஏன் மக்கள் வந்து இன்னைக்கு அற்புதங்கள் நடக்குங்கிறத நம்புறது இல்ல அப்படிங்கிறது தான். நம்பர் 1, டிஃபரண்ட் பிலீஃப் சிஸ்டம். அதாவது வித்தியாசமான விசுவாச நம்பிக்கை முறை. அவங்களுடைய நம்பிக்கை டிஃப்ரெண்டா இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆம், எங்க கடவுள் தான் அற்புதம் செய்வாங்க, உங்க கடவுள் அற்புதம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒண்ணு. இன்னொன்னு, ஒருவேளை இதெல்லாம் வந்து அற்புதம் அப்படின்னாவே அது வந்து மூட நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்ற இன்னொரு காரியம். ஸோ 2மே ஒரு வித்தியாசமான நம்பிக்கையில வரும் காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு பார்வோன் இருக்காரு. பார்வோன் ஆண்டவர் செஞ்ச பயங்கரமான அற்புதங்களை அவர் பார்த்தார். ஆனா அற்புதங்களை பார்த்தாரு ஒழிய ஒரு நாளும் ஆண்டவர் சொன்னதை கேட்கவே இல்லை அப்படிங்கறத பாக்குறோம். ஏன் அப்படின்னா பார்வோனுக்கு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் இருந்துச்சு. என்ன கண்ணோட்டம்? தன்னுடைய எகிப்து தேசத்துல இருக்கிற பெரிய பெரிய கடவுள்கள்லாம் செய்யற அற்புதத்தை விட இவங்க என்ன செஞ்சிருவாங்களா? இவ்வளோ கடவுள்கள் இருக்காங்க இங்க. ஆனா இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரே ஒரு கடவுளை தான் வச்சிருக்காங்க. என்ன அப்படி பெருசா செஞ்சிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து நினைச்சிருக்கலாம். இல்ல இப்படி கூட நினைச்சிருக்கலாம். பார்வோன் பார்வோன் வந்து கடவுளாக கருதப்பட்டார். பார்வோன் வந்து கடவுளாக கருதப்பட்டதுனால நானே கடவுள், என்ன தாண்டி ஒரு ஒரு காரியம் நடந்துருமா, என்ன வந்து ஒரு காரியம் வந்து பாதிச்சிருமா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். எனவே அற்புதங்கள் வந்து பார்வோனை மாற்ற முடியல அப்படிங்கிறத பாக்குறோம். நீங்க யாத்திராகமம் 12:12 வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யாத்திராகமம் 12:12 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 12:12 இங்க பாத்தீங்கன்னா, அந்த ராத்திரியில நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேராய் இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எகிப்தின் தேவர்கள் மேல நான் என்ன செய்வேன்? நான் நீதியை கொண்டு வருவேன். ஏன்னா அவங்க கீழ்ப்படியவே மாட்டேன்றாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனாலும் இதுவரைக்கும் செஞ்சது கூட என்ன செய்யல? இதுவரைக்கும் செஞ்ச அற்புதங்கள் பார்வோனை தொடவே இல்லை அப்படின்றதான் பார்க்கிறோம். அதே போலதான் என்னாகமத்துல என்னாகமத்துல ஒரு வசனம் இருக்கிறது. அதை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 33:4. என்னாகமம் 33:4 அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். ஆண்டவர் வந்து ஆக்சுவலா பார்வோனுடைய கடவுள்களை, பார்வோனுடைய தேவர்களை ஆண்டவர் வந்து தண்டிச்சார். அவர்கள் மேல நீதியை கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. சோ அற்புதங்கள் வந்து நிறைய நடந்தாலும் கூட, பிரம்மாண்டமான அற்புதங்கள் நடந்தாலும் கூட, சில வேளைகள்ல மக்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்க அவங்க வழியில அற்புதத்தை பார்க்க அவங்க யோசிப்பாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் நம்ம வாசிச்சோம்னா யோவான் 11வது அதிகாரம், யோவான் 11:45 50 வரைக்கும். யோவான் 11
45 50 வரை, 45 வரை வாசிக்கும் போது, அப்பொழுது 50 வரை, 45 50 வரை, அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்து இயேசு செய்தவைகளை அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் விசுவாசம் உள்ளவர்களானாங்க. ஆண்டவரை விசுவாசிச்சாங்க. அவர்களில் சிலர் பரிசேயர் இடத்துல போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவரச் செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்கள் நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு பேசுறதை பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து யோவான் 11 லாசருவ கல்லறையிலிருந்து வெளில கொண்டு வர்றாரு. அதாவது சும்மா இப்பதான் மரித்து 1 hour ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. மரித்து போய் 3 நாள் ஆகி அழுக ஆரம்பிச்சிருச்சு பாடி. இப்ப வந்து ஆண்டவர் லாசருவே வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நிறைய பேர் அதை பார்த்து என்ன செஞ்சாங்க? விசுவாசிச்சாங்க. ஆனா அநேகர் போயிட்டு பரிசேயர்கிட்ட போய் சொல்றாங்க, இப்படிலாம் நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்றாங்க? இயேசுவை என்ன பண்றது? இயேசுக்கு விரோதமாக எழும்ப அவங்க திட்டம் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த 2 நிகழ்வுகளும் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து பரிசேயர்கள் சந்தோஷப்பட்டிருக்கலாம்ல, லாசர் வந்து உயிரோட வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இல்ல, அவர்களுடைய பிலீஃப் சிஸ்டம், அவங்களுடைய நம்பிக்கை முறை வந்து வேறதா இருந்துச்சு. பார்வோனுடைய நம்பிக்கை முறை வேறதா இருந்துச்சு. சோ இதனாலதான் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதே கிடையாது. என்னுடைய மினிஸ்ட்ரியில் நிறைய பேர் அப்படி பார்த்திருக்கேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்லாம் இருக்கும். பட் இதுதான் உண்மையான விஷயம் அப்படிங்கிறத நாம மறுக்க முடியாது. இதுதான் உண்மை. Just 1 minute. ஓகே. இப்ப நம்ம அடுத்ததா பார்க்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் மக்கள் வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, ஏன் மக்கள் அற்புதங்களை நம்ப மாட்டேன்றாங்க, அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ப மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது ஏன்னா ஸ்கெப்டிக்கல் வேர்ல்ட் வியூ. ஸ்கெப்டிக்கல் வேர்ல்ட் வியூ அப்படின்னா சந்தேகமான ஒரு கண்ணோட்டம். அற்புதம் சொன்னாவே அவங்க என்ன சொல்றாங்க? இது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மூட நம்பிக்கைனா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூட நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு நீங்க வெப்ஸ்டர் டிக்ஷனரியில, மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, அங்க மூட நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே நீங்க அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சொல்லியிருக்கு பாருங்க. அறியாமையின் மூலமாக செய்யும், அறியாமையின் மூலமாக நம்புற காரியம், செய்யற காரியம், நம்ம நமக்கு தெரியாத ஒன்றை குறித்து நம்ம பயப்பட்டு மேஜிக் பண்றதுனால, அல்லது இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற ஒரு தவறான நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அறிவை யூஸ் பண்ணாம இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புற ஒரு காரியம். அது மட்டுமல்ல, எந்த விதமான ஆதாரமும் இல்லாம நம்புற காரியம். சோ இப்படிப்பட்டவைகள் தான் சூப்பர்ஸ்டிஷன். ஆனா பைபிள் வந்து சூப்பர்ஸ்டிஷனுக்கு, மூட நம்பிக்கைக்கு நிச்சயமா 100% அகேன்ஸ்டா இருக்கு. நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மூட நம்பிக்கைகள்லாம் எங்கெங்கெல்லாம் வெளியாகும் அப்படின்னா, ஜோசியம் பார்க்கறது, அப்புறமேட்டு பிளாக் மேஜிக் பண்றது, பில்லி சூனியம் பண்றது, அப்புறம் கைரேகை பார்க்கறது, குறி கேட்கறது, இந்த மாதிரியான காரியங்கள்ல தான் இதெல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்றத பார்க்கிறோம். அதை வெளிப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இங்க வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுது. உபாகமம் 4வது அதிகாரத்துல, உபாகமம் 4:19 நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 4:19 உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. சந்திரனையோ சூரியனையோ எதையும் பார்த்து நீங்க வணங்காதபடிக்கு என்ன செய்யுங்க? நீங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அதாவது விக்கிரக ஆராதனை பண்ணாதீங்க அப்படின்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்றாரு. சோ
ஜோசியம் பார்க்கறது, அப்புறம் மற்ற எல்லாமே என்னது சுரூபத்தை வந்து வணங்குறது, குறி கேட்கறது, இது எல்லாமே தேவனுக்கு விரோதமான காரியம் அப்படிங்கிறத பைபிள் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஏன் மக்கள் வந்து ஆஹ், மக்கள் அற்புதங்களை நம்ப மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இந்த ரெண்டு கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஆஹ், அற்புதங்கள் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றது இல்ல, அற்புதங்கள் வந்து நடக்கிறது இல்லைன்னு சொல்றது இல்ல. ஆனா நீங்க போயிட்டு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, உங்கள அவங்க நம்ப மாட்டாங்க, அல்லது அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, அற்புதமே இல்ல அப்படின்னு பேசுவாங்க. அல்லது ஆ இது வந்து மூட நம்பிக்கை. நீங்க சொல்றது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ இந்த மாரி 2 கேட்டகரிஸ் இருக்காங்க. பட் பைபிள் வந்து மூட நம்பிக்கையை முழுவதுமாக ஆ களைகிறது, முழுவதுமாக ஆ கண்டிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, டூ மிரக்கிள்ஸ் ஹேப்பன்? அற்புதங்கள் இன்னைக்கு நடக்குதா? அப்படின்னா நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கிறது. அற்புதங்கள் நடக்குது. நான் நான் சொல்ல முடியும். எனக்கு வந்து ஆ உடல்ல நெறைய இது இருந்துச்சு. அதாவது வாட்ஸ் வாட்ஸ் அப்படின்னா மருவு அ இருந்துச்சு. பட் அத ஜெபம் பண்ணி ஆண்டவர் முழுவதுமாக எனக்கு சுகத்த குடுத்தார் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல ஒரு தடவ கால்ல வந்து ஆணி இருந்துச்சு. அந்த கால்ல இருந்த ஆணி பார்த்தீங்கன்னா, ஆ நான் ஜெபம் பண்ணேன், "ஆண்டவரே, இத நீங்க எடுத்து போடுங்க" அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு நானு அத பத்தி யோசிக்கல. அடுத்த நாளு காலையில நான் ஒரு இடத்துக்கு வேண்டியதா இருந்துச்சு. அங்க அது ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு பக்கத்துல நானும் இன்னும் 2 பேரும் ஆ நாங்க அங்க உட்கார்ந்திருக்கிறோம். திடீர்னு ஒரு ஒரு இந்த சின்ன பாப்பா வந்து நடந்து வந்துச்சு. செப்பல வுட்டுட்டு வந்துருச்சு. என் செப்பல நானு வுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அழுதுச்சு பாருங்க. சரி, அந்த செப்பல எடுத்து குடுக்கலான்னு சொல்லிட்டு, நானு நடந்து போறேன். நடந்து போம்போது தான் எனக்கு தெரியுது. அது வந்து கொஞ்சம் கரடு முரடான இடம் தான். ஸோ நடந்து போம்போது தான் தெரியுது, என்னுடைய அந்த அந்த ஆ நான் என்ன சொன்னது? ஆணி, கான் இல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வெளில அங்க இல்ல. சுத்தமா இல்ல அது. அது. ஸோ ஒரே நாள்ல, ஒரே நைட்ல பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளே அது இல்ல. அதுக்கப்புறம் அது வந்ததே கிடையாது. எனக்கு அதுக்கப்புறம் ஆணி வந்ததே கிடையாது. ஸோ நெறைய இன்னும் பல அற்புதங்கள ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்காரு. உங்க வாழ்க்கையிலும் செஞ்சிருக்காரு. மற்றவங்க வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச அற்புதத்த நீங்க பார்த்துருக்கீங்க. வேதவசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 10:38ல இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். என்னெல்லாம் நன்மை செய்தாரு? பிசாசுகள துரத்துனாரு, சுகமளிச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வேதவசனம் சொல்லுகிறது எபிரேயர் 13:8ல இயேசு கிறிஸ்து நேற்றும், இன்றும், என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். சோ அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து அற்புதம் செஞ்சார் அப்படின்னா, நிச்சயமா இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறார். ஆம், அற்புதம் செய்கிறார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. நீங்க அற்புதத்த அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. பட் மற்றவங்க பேசும்போது, மற்றவங்க நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதங்கள அவங்களுக்கு சொல்லி நம்ம அவங்களுடைய விசுவாசத்த தூண்டி விடுவதும், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாக அவர்களுக்குள்ள வேலை செய்ய நம்ம ஜெபம் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கிறது தான். இல்லன்னே சொல்ல முடியாது. ஆனா, ஏன் அற்புதங்கள் நடக்குது? அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலயோ, அல்லது மற்றவருடைய வாழ்க்கையிலயோ அற்புதம் அப்படிங்கிறது எந்த விதமான பங்கை வகிக்கிறது, எந்த விதமான வேலைய செய்கிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யோவான் 20ல யோவான் 20 30லிருந்து 31 வரைக்கும். யோவான் 20 30லிருந்து 31 வரைக்கும் நீங்க வாசிக்கும்போது 30லிருந்து 31 இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்படுகிறது. ஏன் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்தார்? ஏன் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யோவான் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, மக்கள் இத கேட்டு இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார் அப்படின்னா தேவனே இறங்கி வந்தார் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அவர் பேசுறார். தேவன் மனுஷனானாரு. அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிச்சு நித்திய ஜீவனை பெறணும்
அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அற்புதங்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, அற்புதங்கள் நடப்பது எதற்காக? இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, அது மட்டுமல்ல விசுவாசிக்கிறதுக்காக, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக, ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமாக வளருவதற்காக அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிச்சயமாக அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கிறது தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதுதான் ஒரு பெரிய அற்புதம். யோவான்ல 3வது அதிகாரத்துல பேசுறாரு. 3வது அதிகாரம் 3ல இருந்து 8 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு அவனுக்கு விரோதமா அவனுக்கு பிரதியுத்தரமாக, யாருக்கு பிரதியுத்தரமாக? நிக்கோதேமுவுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் பிறக்கணும். எதன் மூலமாக அவன் பிறக்கிறான் அப்படின்னா, இயேசு சொல்றாரு 5வது வசனத்துல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஆவியினால பிறக்கிறது. நான் சிலர்லாம் பார்த்துருக்கேன். பயங்கர செயின் ஸ்மோக்கரா இருப்பாங்க. பயங்கர குடிகாரரா இருப்பாங்க. ஆண்டவர் வந்து அவங்கள தொடுவாரு. அடுத்த நாள் அல்லது 2, 3 நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணம் செஞ்சு வாழ ஆரம்பிச்சுருவாங்க. எப்படின்னே தெரியாது. அவங்க டாக்டர்ஸ்ட்ட போயிருப்பாங்க, ரீஹேப் சென்டர்ஸ்க்கு போயிருப்பாங்க, மறுவாழ்வு மையத்துக்கு போயிருப்பாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அ என்னென்ன வைத்தியங்கள் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனா, இயேசுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் அவங்க பண்ணாங்க. ஒண்ணே ஒண்ணு தான். இயேசுவே என் உள்ளத்துல வாங்க. என்ன நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க. அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்லியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா, அடுத்த நாளே பெரிய ஒரு மாற்றம் அல்லது 2வது, 3வது நாளே மாற்றம். இந்த மாரி நான் பார்த்திருக்கிறேன். சிம்லாவுல ஒரு பிரதர், நான் வந்து சர்ச்ல கூட சாட்சியா சொல்லியிருப்பேன். கமல்னு ஒருத்தர் இருந்தார். செயின் ஸ்மோக்கர். அப்புறம் டெய்லி குடிக்கும் ஒரு நபர், பழக்கம் உள்ளவர். ஆண்டவர் தொட்டார் பாருங்க. அடுத்த ஒரு 2, 3 நாள்லயே முழுவதுமாக அவர் மாறிட்டாரு. முழுவதுமாக மாறி அதுக்கப்புறம் ஆ ஸ்மோக் பண்றத நிறுத்திட்டாரு. ஸ்மோக் பண்ணல. அப்புறம் குடிக்கிறது இல்ல. நல்ல ஒரு விசுவாசியாக அவர் வாழ ஆரம்பித்து விட்டார். இந்த மாரி நெறைய காரியங்கள நானும் சொல்ல முடியும். நீங்களும் சொல்ல முடியும் இல்லைங்களா? சோ நம்ம எல்லாரும் சொல்லலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செய்யும் ஒரு பெரிய அற்புதம் இந்த உலகத்துல என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒரு மனுஷனை மாற்றுவது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு நெறைய பேரு ஆ இப்படி கேட்பாங்க. நீங்க அற்புதம் ஆண்டவர் வந்து அற்புதம் செய்யணும். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் செஞ்சா தான் நான் வந்து அவர நம்புவேன். அப்படின்லாம் சொல்றவங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து அற்புதம் பண்ணாருன்னா, நான் வந்து நம்புவேன். ஆண்டவர் அற்புதம் பண்ணாருன்னா, அவர் இல்லன்னு நானு சொல்லுவேன். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் வேத புஸ்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம அதாவது ஆண்டவர விசுவாசிச்சு அவர நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக அவர் வந்து அற்புதத்த செய்வாரு. அதே நேரத்துல பிரம்மாண்டமான அற்புதங்கள் நடந்தா கூட அநேகர் ஆண்டவர நம்பாம போயிருக்காங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம பார்க்கலாம். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, நீங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அ லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 31 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்க்கும்போது, லூக்கா 16, 19லிருந்து 31 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும்போது, ஒரு ஐசுவரியவான் அவன் மரிக்கிறான். அப்புறம் லாசரு அப்படிங்கிற ஒரு பிச்சைக்காரனும் மரிக்கிறான். 2 பேரும் வெவ்வேறு இடத்துக்கு போறாங்க. அ ஐசுவரியவான் வந்து பாதாளத்துக்கு போறாரு. அ லாசரு வந்து அ ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறாரு. சோ இங்க பாதாளத்துல இருக்கிற ஐஸ்வர்யவான் என்ன செய்றாரு, கூப்பிட்டு அவர் சொல்றாரு, "அ எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தா" அப்படின்ட்டு லாசருவ கேட்கிறாரு. அப்புறமேட்டு ஆபிரகாம்ட்ட அ ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. ஒரு வேண்டுகோள வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, "நீங்க நீங்க வந்து ஆம் இந்த லாசருவ அனுப்பிச்சு என்ன செய்யுங்க, என்னுடைய வீட்டாருக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க. அது மூலமா அவங்க என்ன செய்வாங்க திருந்துவாங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, "அவங்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வழிய காண்பிக்கிறதுக்கு" அப்படின்னு சொல்றாரு. மோசேயும் தீர்க்கதரிசின்னு சொல்லும்போது, வேத வசனங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சோ, அற்புதம் மட்டும் ஒரு மனுஷன வந்து நடத்த முடியாது. வேத வசனம் தேவை. அதனால தான் நெறைய பேரு அற்புதங்கள மட்டுமே பார்த்துட்டு இருக்கவங்க, ஆ அற்புதத்துக்காக வருவாங்க ஆண்டவர்ட்ட.
அப்புறம் சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் அற்புதம் நடக்கலையா? அல்லது ஒரு அற்புதம் நடந்துச்சு. அதுக்கு அடுத்த அற்புதம் நடக்கலையா? போயிருவாங்க. ஸோ நமக்கு நம்ம வழிநடத்துவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் வேத புஸ்தகம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்படின்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவுடைய நாட்கள்ல கூட நெறைய பேரு இயேசுவுடைய அற்புதத்த பார்த்தாங்க. ஆனா எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு வரல. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய முடியுமா? நிச்சயமா அற்புதம் செய்ய முடியும். இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காரா? நிச்சயமா ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாத்த காட்டிலும் பெரிய அற்புதம் என்ன? நம்ம ஆண்டவருக்குள்ள வருவது தான். ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கிறது தான். ஸோ அ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையாக செய்யும் அற்புதத்தையும் அ நம்ம அனுபவிப்போம். எல்லாவற்றை காட்டிலும் பெரிய நன்மையாக ஆண்டவர் நமக்கு செய்யும் அற்புதமாகிய இந்த ரட்சிப்பையும் நம்ம அனுபவிப்போம். நிச்சயமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த விசுவாசத்துல நாம வளருவோம். அது மட்டுமல்ல, இந்த விசுவாசத்த மற்றவங்களுக்கும் நம்ம ஊட்டி, அவங்களையும் நம்ம வளர்க்கணும். நம்ம இந்த வர வாரத்த யாருக்காவது நீங்க இத சொல்லி, அவங்களுக்காக அவங்க தேடுகிற அந்த அற்புதம் அவங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் காட்டிலும் ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த அற்புதத்த அவங்க அனுபவிக்க நீங்க உதவி செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. தேங்க் யூ சோ மச். காட் பிளஸ் யூ.